பராசர ஜோதிட மணிமண்டலத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வமணி மேகலையின் அன்பான வணக்கம். ஒரு 38 வயது பையனுடைய ஜாதகம். பெற்றோர்கள் நாடாளுமன்ற எலெக்ஷனில் ஓட்டு போட்டுட்டு, அதாவது 2024 மே மாதம் ஓட்டு போட்டுட்டு போனவர் தான், ஓட்டு போட வந்தவர் தான். அதுக்கப்புறம் போனவர் எங்கே போனார் என்னன்னு தெரியல. இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, என் பையன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது பெற்றோர்களுடைய கேள்வி. இந்த ஜாதகம் 38 வயசு அப்படின்னா கரெக்டாக குரு திசையில் மிதுன லக்னம், கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா குரு திசை குரு திசை ராகு புத்தி அப்படிங்கும்போது இவர் காணாமல் போயிருக்காரு. காணாமல் போனது அப்படின்னது ஒரு களத்திர ஸ்தானாதிபதி யோகி ஆகி, அதாவது ஒரு மிதுன லக்னத்துக்கு நான் அடிக்கடி சொல்கிற ரூல், நேற்று கூட இந்த ரூலை சொன்னேன்னு நினைக்கிறேன். மிதுன லக்னத்திற்கு குரு தசை அப்படிங்கிறது, குரு வழுக்க கூடாது, குரு தசை வரக்கூடாது அப்படிங்கிறது கான்செப்ட். குரு கெடணும். ஆனால் குரு யோகி ஆகி, இந்த ஜாதகத்துக்கு குரு யோகி ஆகி தசாபுத்தி நடத்தும் பொழுது அந்த திசை முழுக்க பாதக அந்தஸ்தோட கொடுத்துருந்தாலும் கூட இந்த ராகு இருக்கார் பாருங்க, அவர் அந்த மல்டிபிள் பர்சன்ங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அவரு ராகு லக்னத்துல மாந்தி திருவாதிர நட்சத்திரம், அதற்கு திரிகோணத்துல இருக்கிற புதன் சுவாதி நட்சத்திரம், அதற்கு திரிகோணத்துல இருக்கிற சந்திரன் 6-11 உண்டான செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ அதை ரெண்டையும் எடுத்த மூணையுமே எடுத்தோம்னா மாந்தி சந்திரன் புதன் 159 காம்பினேஷன். நீச சுக்கரனோடு பரிவர்த்தனை. நீச சுக்கரன் ராசியில மட்டுமல்ல, நவாம்சத்திலையும் சுக்கரன் நீசம். அப்போ அது ரொம்ப பூர்வ புண்ணியாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி, ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்துக்கு அடுத்த வாரிசுன்னு சொல்லக்கூடிய, கௌரவம்னு சொல்லக்கூடிய எல்லா இதுவுமே இந்த இடத்துல மங்கி போச்சு. ஏன் அப்படின்னா சுக்கரன் திதிசூன்யம் வேற, பூர்வ புண்ணியம் திதிசூன்யம் வேற ஆகி இந்த பரம்பரை இதோடு அற்று போய் அந்த 5ஆம் அதிபதி புத்திரஸ்தானாதிபதியும் களத்திரஸ்தானம், காலபுஷனுக்கு 7ஆம் இடமான விஷயமே இவருக்கு 5ஆம் இடமாகி அது திதிசூன்யமாகி நீசமாகி சுகாதிபதியோடு பரிவர்த்தனை ஆயிருக்கு. அப்போ சுகஸ்தானத்தோடு பரிவர்த்தனை ஆயிருக்குதுன்னா இந்த ராகு புத்தி எண்டில் அப்போ மாந்தி புதன் சந்திரன் அப்படின்னா, சந்திரன் புதன் தாயும் புள்ளி இல்லீகலாக பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குழந்தையோட, இரு குழந்தைகளோடு, புதன்னா இரட்டைத்தன்மை, அப்போ இரு குழந்தைகளோடு இருக்கக்கூடிய நீசத்தனமான, அதாவது ஒரு கேரக்டர் லெஸ்ஸாகவோ, ஒரு நீசத்தனம்னா அப்போ வேற அந்த இப்போ ஜாதியிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ அப்படிலாம் இருக்காங்க இல்லையா, ஹிந்திக்கார பிள்ளைங்க அல்லது இப்போ கேரக்டர் லெஸ் ஆனவங்க அப்படிலாம் இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஒரு முகம் சுளிக்கக்கூடிய களத்திரக்காரகன் 5ஆம் பாவமாக வருது. காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் 5ஆம் இடமா வருது. அந்த அவங்க மேலே ஒரு ஆசைப்பட்டு ஓட்டை போட்டுட்டு இவர் எஸ்கேப் ஆன மாதிரி ஒரு விஷயந்தான் இருக்குது. இங்கே எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்கன்னு ஊரை விட்டு போன மாதிரி ஒரு தன்மை இருக்குது. இது லக்னத்தில் இருக்கிற மாந்தி ராகுசாரத்துலையும் புதன் ராகுசாரம் ஏறும்போது இந்த குருதசை ராகு புத்தி. ஏன்னா குருதசை 37ஓட முடியுதுன்னா ஒரு யோகி இவருக்கு நல்ல விதமான குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். ஆனால் அவர் பாதகாதிபதி ஆகிட்டார். அப்போ அவர் பண்ணி வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ணிட்டாரு, இந்த ராகு அதை ஃபாலோ பண்ணி அவர் அந்த வேலையை முடிச்சு வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த குரு என்ன பண்ணிட்டாரு, இவங்க 2 பேத்துக்கு இவருக்கு ஏதோ ஒரு நீசத்தனமான ஒரு பொண்ணுல ஒரு நீசத்தனமான களத்திரம் அப்படிங்கிறதுல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு, குழந்தைகளோட இருக்கிற ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணி வச்சு, பொண்ணு அல்ல பொம்பளைய கல்யாணம் பண்ணி வச்சு அவர் எஸ்கேப் ஆகி தலைமறைவாகி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இவர் செத்துட்டாரா அப்படின்னா இல்லை, வாழ்ந்துட்டு இருக்காரு. லக்னத்தில் மாந்தி ராகுசாரம். காணாமல் போவது அப்படிங்கிறது மாந்தி சொல்லக்கூடியது. சைலண்டாக ஒரு விஷயத்தை 6-11ங்கிறது அடுத்தவருடைய 6ங்கிறது எதிரி இல்லையா. அப்போது அடுத்தவர்களுடைய 11 அது ஆசையை தீர்த்துக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் இங்கு வேலை செய்கிறது. இப்போது சூரியன் அவயோகி ஆயிட்டாரு. செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு 6-11 உண்டான கிரகமாகி அஸ்தங்கமாகி போச்சு அவயோகிக்கிட்ட. புதன் நீச சுக்கரனோட பரிவர்த்தனை, குரு பாதகாதிபதி ஆயிடுச்சு. 6ல் சனி. இந்த சனி தசை ஆரம்பிச்சோன்னே சனி புதன் சாரம் வாங்கிச்சு. புதன் சாரம் வாங்கணுன்னு என்ன ஆகி போச்சுன்னா, அந்த ராகு ஏற்படுத்தி கொடுத்ததை இந்த சனி ஃபாலோ பண்ணும். 6ல்
அப்போது அது ஒரு கஷ்ட ஜீவனமாக 6 8 வருது. அப்போ கஷ்ட ஜீவனமாக டார்ச்சராக கொஞ்ச நாளைக்கு அந்த குடும்ப வாழ்க்கைங்கிறதுல 2 ஏன்னா சனி 2 6 10 வேலை செய்யும். குடும்பாதிபதியும் 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி 10ல் ராகு இருக்குது. அப்போ இல்லீகலா சனி ராகுலாம் மலம்பாம்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இல்லீகலா கொஞ்ச நாளைக்கு அருவருக்கத்தக்க மாதிரி கொஞ்ச நாள் குடும்பம் நடத்திட்டு இந்த 2ஆம் இடத்துக்கு குரு வரும்போது இல்லை, சனி திசையில் சுக்கிரன் அந்தரத்தில், சனி திசை சுக்கிரன் அந்தரத்தில், சனி திசை சனி புத்தி சனி திசை சனி புத்தி சுக்கிரன் அந்தரமாக இருந்தாலும் சரி, சனி திசையில் புதன் புத்தியிலையா இருந்தாலும் சரி, சுக்கிரன் அந்தரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது புதன் புத்தியில் இவர் மீண்டும் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த ராகு ஏற்படுத்தி கொடுத்ததை, கர்மஸ்தானத்தில் இருக்கிற ராகு இதை ஏற்படுத்தி கொடுத்ததை மாற்ற முடியுமானா, சந்திரன் மேலே ராகு இன்னும் 1.5 வருஷத்துக்கு மந்திரிச்சுட்ட மாதிரி தான் இருப்பார். அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ராகு சந்திரனை விட்டு விலகும் பொழுது கிரகண பிடியிலிருந்து தான் உணர்ந்து மீண்டும் தாய் தகப்பனோடு சேர்றதுக்கான அம்சம் உண்டு. ஏன் அப்படின்னா 4ல் சூரியன் 9ல் சந்திரன், கண்டிப்பாக அம்மாவும் அப்பா கூட வந்துடுவார். ஆனால் இவருக்கு திருமண வாழ்க்கை கிடையாது, புத்திரஸ்தானம் கிடையாது. இந்த 40 வயசு வரைக்கும் அவங்களோட அந்த காலத்தை கழிச்சுட்டு ஏன்னா புத்திரஸ்தானம் அவுட்டு, சுகாதிபதி லக்னாதிபதி நீச சுக்கரனோட பரிவர்த்தனை. அதனால் பார்த்திங்கன்னா 6ல் சனி. அப்போ நல்லா பாடுபடுவார், பெற்றவங்களை கவனிச்சுக்குவார். மறுபடியும் வேறு ஒரு பொண்ணை போய் தொடணுங்கிற எண்ணம் கூட வராது. அந்த அளவுக்கு இந்த பொண்ணுக்கிட்ட கஷ்டப்பட்டுட்டு சீப்பட்டு சின்னப்பட்டு வருவாருங்கிறது தான் இந்த ஜாதகத்தில் இருக்கிற விதி. அதுக்கப்புறம் திருமணங்கிற பொண்ணுங்கிற ஆசையே வராது இவருக்கு. சுய புத்தி சனி திசை சனி புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் குடும்பங்கிற ஆசையே வராது. புதன் புத்திக்கு அப்புறம் இவர் குடும்பத்தோடு இணைவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த ராகு தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கு, லக்னம் மாந்தி சஸ்பென்ஸாக ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருக்கு, தலைமறைவாக இருக்க வச்சுருக்கு. வந்துடுவார், புதன் புத்தியில் வந்துடுவார். நன்றிங்க, வணக்கம். நீங்கள் இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் சீனிவாசன் ஐயா போட்டிருக்காரு, அதே மாதிரி சந்திரன் ஐயாவும் போட்டிருக்காரு. இது 2லேயுமே பார்த்தீங்கன்னா உதயத்திலேயே கவிப்பு வந்துருச்சு. உதயத்திலேயே கவிப்பு வருது அப்படின்னாலே, இப்போ லக்னத்தில் யமா உட்காந்துருக்கார், உதயத்திலேயே கவிப்பும் அங்கே சந்திரன் போயிட்டு இருக்கார். அப்படிங்கும்போது 12ஆம் இடத்துல மாந்தி, 6 லக்னத்தில் பாம்பு உட்காந்துருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இல்லீகல் லைஃப் வாழ்கிறாருங்கும்போது உதயத்தில் கவிப்பு போனால் கவுத்துருச்சுன்னு அர்த்தம். லக்னாதிபதியை கவுத்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ அவர் ஆள் உயிரோடு இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் கூட கேள்வியாக இருக்கும். புதன் புத்தியில் தான் இவருக்கு ரிசல்ட்டே தெரியும், சனி திசை சுய புத்தியில் தெரியாது. ஒருவேளை சனி திசை சுக்கிரன் அந்தரத்தில் இவர் என்ன பண்ணுறாருங்கிறது தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அப்படின்னா இப்போ இந்த ஜாமக்கோலை பார்த்தீங்கன்னா ஆளே இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் உண்டான மூமெண்ட்ஸ் அங்கே உண்டு. ஏன்னா உதயத்தில் கவிப்பு போகக்கூடாது. உதயத்தில் இதுலேயும் இருக்குது, அவர் போட்ட நேரத்துக்கு சந்திரன் ஐயா போட்டது இருக்குது, சீனிவாசன் ஐயா போட்டதுலேயும் பார்த்தீங்கன்னா உதயத்து மேலேயே கவிப்பு போயிட்டுருக்கு. மாந்தியும் 12ல் இருக்குது. அதனால் இது அவ்வளவுக்காக ஒரு சிறப்பான விஷயமாக எடுத்துக்க முடியாது. 6 லக்ன ரிசல்ட்டையும் ஜாமக்கோல்லையும்